ஒரு சூப்பரான மீன் குழம்பை பார்த்துடலாம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். அவங்க செவந்துட்ட பிறகு ஒரு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலைலாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குறேன்னு சொல்லிட்டு தீயை வச்சிடாதீங்க. ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சிடலாம். 100 கிராம் புளியை எடுத்து நல்லா பிழிஞ்சு வடிகட்டிடலாம். இப்போ வர புளியிலலாம் நிறைய மண் இருக்குது, பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிச்சு இல்லையா, நம்ம அரைச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதே டைமில் தக்காளி ஒரு 4 எடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி இவங்களோட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தீயை விடாதீங்க. என்ன சமையல் செய்யும்போதும் அது பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் பாருங்கள். அப்போ தான் உங்கள் குழம்பெல்லாம் செம்மையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு நம்ம வடிகட்டின புளி தண்ணியை மேலோட்டமாக ஊற்றுங்க. கீழே நம்ம கண்ணுக்கே தெரியாத நிறைய மண் இருக்குது. புளியெலாம் என்னங்க தெருவில் போட்டு தானேங்க காய வைக்கிறாங்க, நம்ம ஒரு துணி போட்டால் காய வைக்கிறாங்க. அதனால் நிறைய மண் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மண் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. குழம்பு ஒரு 15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பாறை மீன் தான் போட போகிறோம். பாறை மீன் போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்கிட்டோம். இது வரைக்கும் நான் பாறை மீனை வச்சு மீன் குழம்பு பண்ணதில்லை, மீன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் வேறு மீன் கிடைக்கிறதுனால இது பண்ணேன். செம சூப்பராக இருந்தது. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும்.